இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டில் இருக்கிற ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலேருந்து லீக் ஆன கெமிக்கலை ஒரு மான் குடிச்சிருது. அதுக்கப்புறமா அந்த மான் ஒரு வெறி பிடிச்ச மியூட்டண்ட்டாக மாறி அது கண்ணில் பட்டவங்களெல்லாம் கொடூரமாக கொண்டுகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜானாவும் பையன் பெஞ்சியும் ஒரு ஃபேமிலி பார்ட்டிக்காக அந்த காட்டில் இருக்கிற அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு நடுராத்திரி டாக்ஸியில் போகும்போது அந்த மான் திடீர்னு அவங்க காரில் மோதுது. அண்டு ஜானாவும் பெஞ்சியும் அந்த மானை பார்த்து பயந்து ஓடிடுறாங்க. ஆனால் அந்த மான் இவங்களை விடாமல் நைட்டு ஃபுல்லாக இவங்க எங்கே போனாலும் கொலவெறியோட துரத்திக்கிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கடைசியாக ஜானாவும் பெஞ்சியும் அந்த மான் கிட்ட இருந்து உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. என்னதான் இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிளா இருந்தாலும் மூவில வந்த ஹாரர் சீன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸ்ல நம்ம அதுவரை பார்த்த மூவியோட பெர்ஸ்பெக்டிவே மாத்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட மைனஸ் விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் தான். படத்தில் விஎஃப்எக்ஸ் சீன்ஸ்லாம் அவ்வளோவா நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் மூவியில் அங்கங்கே பிளட் சீன்ஸ்லாம் ரொம்பவே வைலண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு வயிற்றுல இருந்து குடல் கிழிஞ்சு விழுறதெல்லாம் ரொம்பவே ராவாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு நல்ல சர்வைவல் த்ரில்லரான படம் பார்க்கணுன்னா பாம்பி தி ராக்னிங் அப்படின்ற இந்த படத்தை பாருங்கள். இது அமேசான் பிரைமில் தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வீடியோ பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.